நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இருந்துட்டோம். இந்த நாய்ங்க பாருடி எவ்வளோ நேரம் தூங்குறாங்க. இந்த குண்டு பூசணிக்காவும் ஒட்டடை குச்சியும் உட்காந்துட்டே தூங்குறாங்க. இவங்க எப்போ எழுறது, நம்ம எப்படி போய் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது? அந்த முட்டை பையன் எப்போ பார்த்தாலும் நமக்கு போடுறதே உப்புமா தான். அதுலேயும் பூச்சியோ கரப்பாம்பூச்சியோ விழுற வரைக்கும் இதுங்க எழுற மாதிரியே எனக்கு தெரில. சரி, இதுங்க எழுறதுக்குள்ளே நம்ம போய் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற வேலையை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீ என் ஜெட்டியை குடுடி. எப்போ பார்த்தாலும் என் ஜெட்டியை திருடி திருடி போட்டுக்கிற. கோச்சு காதடி, என்கிட்ட இருக்கிறது மஞ்சள் கலரும் அப்புறமா அந்த ரெட் கலர் ஜெட்டி தாண்டி. அதனால தான் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்றோடது புதுசாக இருந்துச்சுன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுறி, அதுக்காகலாம் நீ ரொம்ப கோச்சிக்காத. சரி, நீங்கள் 2 பேரும் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் இதுங்களை எழுப்புறேன். சீக்கிரமாக கிளம்புங்க. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே. இப்போல்லாம் அழகாக இருக்கு குளிக்கிறதுக்கு ஷவரில். அடியே ஒட்டடை குச்சி, தூங்கினது போதும், எழுந்துட்டே, டைம் ஆச்சு. அதுக்குள்ளேயோ டைம் ஆயிடுச்சு? அவ்வளோ சீக்கிரமாக விடிஞ்சிடுச்சு. இன்னும் விடியலடி, நீ தூங்கு. அந்த வார்டன்காரி வந்து உன் மூஞ்சி மேலே தண்ணியை ஊற்றுற வரைக்கும் நீ தூங்கு. நான் குளிச்சே முடிச்சிட்டேன். இதுங்க இன்னும் தூங்கி எழலை. இந்தாடி டவலு, யார் வேணுமோ போய் குளிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன். உன்னை ஃபஸ்ட்டு குளிக்க விட்டதுக்கு எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போய் நீ சாப்பிட போறியா? கொண்டாடி அந்த டவலை, நான் போய் ஃபஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய் பாய். சரிடி, சீக்கிரமாக எல்லோரும் கிளம்புங்க. எல்லோரும் ஒரே வாட்டி போய் சாப்பிடலாம் அந்த ஆறிப்போன உப்புமாவை. அப்படி வாடி வலிக்கு. அடியே குண்டு பூசணிக்கா, எல்லோருமே சாப்பிட போகிறாங்களா? நீ இன்னுமே வரமாட்டேன்ற. அதுக்குள்ளேயே விடிஞ்சிடுச்சு. ஆமாண்டி குண்டு பூசணிக்கா, சீக்கிரமாக எழ போறியா இல்லையா? ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாண்டி, அப்புறமா குளிச்சுக்கலாம். எனக்கு ரொம்பவே பசிக்குது. நைட் சாப்பிட்டதெல்லாம் வாமிட் வேற ஆயிடுச்சுடி. சரி சரி, கிளம்பு, அப்புறமா வந்து குளிச்சுக்கலாம். யார் கேட்க போகிறா? என்னங்கடிமா, உங்களுக்கு இன்னும் பசிக்கலையா? அங்கே கேன்டீனில் சாப்பாடு தீர்ந்து போயிட போகுது, போய் கொட்டிட்டு வாங்க போங்க. சரிங்க வார்டன். குளிக்க போன எரும மாடியங்கடி. இதோ நான் வந்துட்டேன். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடி உப்புமாவுக்கு லெமனும் புளியும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்மளே பிளேட்டெல்லாம் கழுவி கொடுத்துடணுன்னு கொடுத்துருப்பாங்களோ? அடியே களி சடை, அது ரவா ஹீட் ஆண்டி, அதனால அது அதில் போட்டு சாப்பிடணுன்னு கொடுத்துருக்காங்க. சரி சரி, உன்னுடைய ஆள் என்னடி ஆனா? அப்டேட்டே இல்லை. அவனுக்கு என் மேல் இப்போல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லடி. ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் கூட எவ்வளவோ டைம் எடுத்துக்கிறான் ரிப்ளை பண்ணுறதுக்கு. கால் பண்ணால் கூட என்னை அப்படியே திட்டிடுறான். அதனால் நான் அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணலன்னா கால் பண்ணலன்னா பிரேக்கப்பா? ஆமாண்டி, இப்போல்லாம் அவங்க கரெக்டாக இருந்தால் தான் நாமளும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம பிச்சுக்கிட்டு போகிறதுல தப்பே இல்லை. ஆக்சுவலி இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா தான் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இவங்க 2 பேரும் கப்பல்ஸாக ஆனாங்க. அவன் கேரக்டரே சரியில்லடி. நான் வேணான்னா நீ வேணான்னா அப்புறமா 2 பேரும் வேணான்னா வேற ஒருத்தி. நீ கரெக்டான முடிவை தாண்டி எடுத்திருக்க, கவலைப்படாத. ஆமாண்டி, எனக்கு கூட நேற்று ராகுல் வந்து ஏதோ சொல்ல வந்தான். அதுக்கப்புறமா நான் ஏதேதோ பேசி மழுப்பிட்டேன். அதனால் அவன் கிளம்பிட்டான். உன் அழகில் ஷாருக் கானே மயங்கிடுவான். இதில் ராகுல் எந்த கணக்கடி? அவன் ஏதோ உன்கிட்ட புக் வாங்க வந்திருக்கான். நீ தான் இது தப்பாக நினச்சிட்ட போல. we are girls டி, we know everything about boys. do you know that? அப்படியா சொல்கிறேன்? அப்படின்னா பாய்ஸ் என்னென்ன சரக்கெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். விஸ்கி, பிராண்டி, ரம்மு, ஜிம்மு, இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தோட டைலாக் டி. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இன்னும் நிறைய இருக்கும் போல். நீ மூடிட்டு உப்புமா சாப்பிட்றே. இந்த முகரக்கட்டைக்கு லவ் ஒன்று தான் கேடு. ஃபஸ்ட்டு படித்து ஒரு வேலை வாங்குற பள்ளியை பாரு. ஏண்டி குண்டூஸ், உனக்கு எதுவும் வரல? வருதுடி, வருது. அதுக்கப்புறமா போகலான்ட்டு இருக்கேன். அடைச்சி, நான் லவ் ப்ரப்போசலை கேட்டேன்டி. நீ குண்டூஸ்ன்னு இப்படி
பரப்புற, அப்புறம் எவண்டி வந்து எனக்கு லவ்வை சொல்லுவான்? கவலைப்படாதடி, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்து பல பேர் உனக்கு மயங்கிடுவாங்க தெரியுமா? சரி சரி, சாப்பிட்டது போதும், கிளம்புங்கடி. நம்ம ரூமுக்கு போய் இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாம் படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குடி. ஆமாண்டி. சரி சரி, கிளம்புங்க. ஆக்சுவலி எனக்கு அங்கே சாப்பிட்டதே பிடிக்கலடி, இன்னும் பசிச்சுட்டே தான் இருக்குது. இப்போ என்னடி பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா. நம்ம அந்த அயன் பாக்ஸ் மேலே பாத்திரத்தை வச்சு மேகி பண்ணி சாப்பிட்லாண்டி. நம்மளே வாங்கிட்டு வந்து. அந்த வார்டனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம 5 பேரும் காலி, வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவான். பரவாயில்லடி, இதெல்லாம் ஒரு கோர் மெமரிஸ் தானே. நம்ம இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணோன்னு எப்போவாவது நினச்சிக்க போகிறோம். இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருந்துட போகிறோம் சொல்லுடி. நம்ம பண்ணி சாப்பிட்லாண்டி, எனக்கும் பசிக்கிற மாதிரியே தான் இருக்குது. சரி சரி, ஏதோ பண்ணுங்க. அயன் பாக்ஸ் ஒருத்தர் தூக்கிட்டு வாங்க, பாத்திரத்தை ஒருத்தர் எடுத்துட்டு வாங்க, நான் மேகி போய் வாங்கிட்டு வரேன். ஓகே டன். என்னடி இவ்வளோ நேரம் ஆகியும் கொதிக்கவே மாட்டேங்குது? ஆமாம், இவன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கா, அதனால தான் கொதிச்சுட்டே இருக்கு பாரு. இதில் பொறுமையாக தாண்டி ஆகும். அது எவ்வளோ ஹீட் கொடுத்துட போகுது நீயே சொல்லு. ஆமாம், எனக்கு மேகின்னு சொன்ன உடனே இப்போவே ரொம்ப பசிக்குது. அந்த மூதேவிக்கு சீக்கிரமாக பிளேட்டில் போட்டு கொடுங்கடி, அவளால் இருக்க முடியல. இப்போ கொதிக்குது. நல்லா இப்படி போட்டு கிண்டுனா தானே மேகியாக வரும். எல்லோரும் இப்படி உட்காந்துட்டே இருந்தால் மேகி ஆகிடுமா? இவ கொடுக்குற பில்டப்பை பார்த்தா ஏதோ மேகி சமைச்ச மாதிரியே பில்டப் கொடுக்குறாடா. நீயே வந்து கிண்டி கோடி முட்டா மூஞ்சி. சரி கோச்சிக்காதடி, கிண்டுடி, சீக்கிரமாக ஆகட்டும், நாமளும் சாப்பிடலாம். வாங்கடி, எல்லாரும் வந்து கொட்டிக்கோங்க. என்னடி நல்லா இல்லையா மேகி? அல்ற? எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சுடி. எங்கள் அம்மா எனக்கு என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடுப்பாங்க. இங்கே வந்ததுலேருந்து வாய்க்கு ருசி எதுவுமே சாப்பிட்டதே இல்லை. இந்த மேகி சாப்பிட்ட உடனே கண்ட தண்ணியே வந்துடுச்சுடி. அழுததெல்லாம் போதும். ஹாஸ்டல்லலாம் எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தது தான் ஞாபகம் இருக்கணும். சரியா? சாப்பிடுங்க.